carbohydrate metabolism ஓட continuation glycogenesis. So glycogen metabolismல glycogen அப்படின்ற ஃபார்ம்ல தான் நம்ம பாடி வந்து கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணும். glycogen metabolismல ரெண்டு திங்ஸ் பார்ப்போம், glycogenesis and glycogenolysis அப்படி சொல்லிட்டு. glycogenesisல glycogen ஃபார்ம் பண்ணுவோம், glycogenolysisல glycogen break பண்ணுவோம் to release carbohydrates. So to release glucose. So obviously glycogenolysis வந்து is favored by insulin. Is favored by glucagon because அது வந்து glucose release பண்ணுது. glucose release வந்து blood sugar level increase பண்ணும்ல, so அதனால இது வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. and insulin does the exact opposite thing. So with this let's get into it. லிவர்ல தான் வந்துட்டு மேக்ஸிமம் குளுக்கோஸ் வந்து இருக்கும், பட் மசில்ஸ்ல வந்து மசிலோட மாஸ் அதிகமா இருக்கும். நம்ம பார்த்ததுதான். ஸோ glycogenesis is the pathway for the formation of glycogen from glucose. This process requires energy, ATP and UTP. இது வந்து மசில்லையும் லிவர்லையும் நடக்குது. So first, glucose is phosphorylase to glucose 6-phosphate by hexokinase. அதுக்கப்புறம் glucose 6-phosphate is converted to glucose 1-phosphate by phosphoglucomutase. அதுக்கப்புறம் glucose 1-phosphate reacts with UTP to form UDP glucose. So UDP glucose. சரியா? அதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றது வந்துட்டு UDP glucose pyrophosphorylase. UDP glucopyrophosphorylase. ஸோ இதுதான் வந்து கேட்டலைஸ் பண்ணுது. ஸோ முதல்ல இருந்து பார்ப்போம். குளுக்கோஸ் வந்து முதல்ல குளுக்கோஸ் 6-phosphate மாறுது, இதுக்கு ஆக்ட் ஆகுது ஹெக்ஸோகைனேஸ். அடுத்து இந்த குளுக்கோஸ் 6-phosphate வந்து குளுக்கோஸ் 1-phosphate மாறுது. குளுக்கோஸ் 1-phosphate வந்து இதுக்கு வந்து என்ன என்சைம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா phosphoglucomutase அது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் குளுக்கோஸ் 1-phosphate வந்துட்டு அதோட UTP ஆக்ட் ஆகி UDP குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணுது. இதுக்கு தேவையான என்சைம் வந்துட்டு UDP pyrophosphorylase. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கிளைகோஜன் சிந்தேஸ் ஆக்ட் ஆகிறனால ஒரு நம்மளோட UDP குளுக்கோஸோட C1ம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டண்டா இருக்கிற ஒரு கிளைகோஜனோட C4ம் அட்டாச் ஆகி இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சிங்கை காஸ் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற கிளைகோஜன் பிரைமர். இதோட கிளைகோஜன் சிந்தேஸ் சேர்ந்து இங்க ஒரு 2 அடுத்த 2 அப்படி ஃபார்ம் பண்ணிட்டே போகும். ஸோ இது வந்து 1,4 ஆல்ஃபா பாண்ட்ஸ் வச்சு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கு என்ன தேவை? ஆல்ரெடி ஒரு கிளைகோஜன் மாலிக்யூல் வந்து ரொம்ப முக்கியம் இது நடக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுதா. இந்த செயின் வந்து 11 ரெசிடியூஸை தாண்டி போறப்ப ஒரு பிரான்ச்சிங் என்சைம் ஆக்ட் ஆகும். இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த 1,4 செயினை எடுத்து நெய்பரிங் செயினுக்கு கொடுக்கும். இப்படி ஃபார்ம் ஆகிற லிங்கேஜ் வந்து ஆல்ஃபா 1,6 லிங்கேஜ் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதை எடுத்து இது என்ன பண்ணுதுன்னா இங்க கொடுத்துருது. இல்ல பிரான்ச்சிங் என்சைம் ஆக்ட் ஆகி இங்க இருக்கிறத எடுத்து இங்க ஜாயின் பண்ணி விட்டுருது. ஸோ தட் a new bond is formed. ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமர் இருக்கு. இந்த ப்ரைமரோட இது ரெண்டும் வந்து போய் அட்டாச் ஆகி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிறைய அதிகமாயிடுச்சு இல்ல, ஸோ இது வளர்ந்துட்டே போக முடியாது. ஸோ இந்த ஹோல் செட்டை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஒரு திங் இருக்குல்ல, லைக் இந்த செகண்டான ஒரு டாட் இங்க வந்து கனெக்ட் ஆயிடுது.
ஸோ இதுக்கு தேவையான என்சைம் தான் வந்துட்டு நம்மளோட பிரான்ச்சிங் என்சைம். ஸோ இதுதான் வந்து கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கிளைகோஜெனோலைசிஸ். கிளைகோஜெனோலைசிஸ் இதுல வந்து கிளைகோஜனை குளுக்கோஸ் பாஸ்பேட்டா மாத்தி அதுக்கப்புறம் குளுக்கோஸா மாத்துவோம். இதுவும் வந்துட்டு மசில்லையும் லிவர்லயும் நடக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா 1,4 alpha bonds வந்து பிரேக் ஆகும் டு கெட் குளுக்கோஸ் 1-phosphate அண்ட் ரெசிடுவல் கிளைகோஜன். இதை கேட்டலைஸ் பண்றது வந்து கிளைகோஜன் பாஸ்போரைலேஸ். இதுக்கப்புறம் ஆல்பா 1,4 லிங்கேஜ்குள்ள வந்தோடனே 2 என்சைம் ஆக்ட் ஆகுது. ஒன்னு வந்து குளுக்கன் டிரான்ஸ்பரேஸ், இன்னொன்று வந்து குளுக்கோசிடேஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பா 1,4 பாண்ட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே வருது. இங்க வந்த உடனே குளுக்கான் டிரான்ஸ்பரேஸ் ஆக்ட் ஆகி இந்த இதை வந்து இதுக்கு தள்ளி விட்டுரும். இதுக்கு தள்ளின உடனே இந்த இடத்துல ஒரே ஒரு பாண்ட் மட்டும் மிச்சம் இருக்குமா, இதை வந்து குளுக்கோசிடேஸ் ஆக்ட் ஆகி பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி வந்து இங்க இருந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிதான் வந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்சைம் ஆக்ட் ஆறனால குளுக்கோஸ் பாஸ்போரிலேஸ் ஆக்ட் ஆறனால நமக்கு வந்து 1,4 பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த ப்ராசஸை ரெகுலேட் பண்றது வந்துட்டு எபினெஃப்ரினும் குளுக்காகோனும். குளுக்காகோன் சிந்தேஸ் அதுவும் வந்து இதை ரெகுலேட் பண்ணுது. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசீசஸ், தி குரூப் ஆஃப் டிசீசஸ் தட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் டிஃபெக்ட். ஓகே. அப்புறம் HMG ஷண்ட் பாத்வே. இதுல வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஆக்சிடேட்டிவ் நான் ஆக்சிடேட்டிவ் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஆக்சிடேட்டிவ் வந்துட்டு இர்ரிவர்சிபிள், நான் ஆக்சிடேட்டிவ் வந்துட்டு ரிவர்சிபிள். அதுதான். அதுக்கப்புறம் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது முதல்ல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பல விஷயத்துக்கு யூஸ் பண்றோம். முக்கியமா வந்து டிஎன்ஏ ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதுல இருந்து NADPH வந்து வரும், அது வந்து ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ATP இதுல இன்வால்வ்டே கிடையாது, யூஸும் பண்ண மாட்டோம், ஃபார்மும் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இதுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இது வந்து சைட்டோசால்ல நடக்குது. குளுக்கோஸ் 6-phosphate வந்து குளுக்கோஸ் 6-phosphate டீஹைட்ரோஜனேஸால 6-phospho-குளுக்கோனோலாக்டோனா மாறுது. அது மேல வந்து லாக்டோனேஸோ ஏதோ ஆக்ட் ஆகும். இங்க வேற என்சைம் கொடுத்துருக்காங்க, சரி இதேவே படிப்போம். பாஸ்போகுளுக்கோனேட் ஹைட்ரோலேஸ் ஆக்ட் ஆகி 6-phosphogluconate ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் 6-phosphogluconate டீஹைட்ரோஜனேஸ் ஆக்ட் ஆகி ரிபியூலோஸ் 5-phosphate ஃபார்ம் பண்ணுது. இதோட ஐசோமரேஸ் ஆக்ட் ஆகி ரைபோஸ் 5-phosphate ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து கதை. இதுக்கு மேல நம்ம எழுத தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ முதல்ல இருந்து சொல்லணும்னா குளுக்கோஸ் 6-phosphateல குளுக்கோஸ் 6-phosphate டீஹைட்ரோஜனேஸ் ஆக்ட் ஆகி 6-phosphogluconoலாக்டோன் வந்து ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து 6-phosphogluconate ஹைட்ரோலேஸ் ரியாக்ட் ஆகி 6-phosphogluconate ஃபார்ம் பண்ணும். இதுல வந்து 6-phosphogluconate டீஹைட்ரோஜனேஸ் ரியாக்ட் ஆகி ரிபியூலோஸ் 5-phosphate ஃபார்ம் பண்ணும். ரிபியூலோஸ் 5-phosphate ஐசோமரேஸ் ரியாக்ட் ஆகி ரைபோஸ் 5-phosphate ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து நடக்குது. அததான் நான் வந்து டெஸ்ட்டுக்கு எழுதினேன், அதுக்கே அவங்க மார்க் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு மேல என்னால எழுத முடியாது. ரெகுலேஷன் வந்து குளுக்கோஸ் 6-phosphate டீஹைட்ரோஜனேஸ் அதுதான் வந்து ரேட் லிமிட்டிங் ஸ்டெப்.
NADPH வந்து ஒரு விஷயம். NADPH அதிகமா இருந்ததுன்னா இது நடக்காது. இன்சுலினும் வந்து ஒரு விஷயம். இன்சுலின் வந்து இந்த பாத்வேவை என்ஹான்ஸ் பண்ணுது. டிசார்டர்ஸ் வந்து X-linked inherited disorder வந்து வரும். Characterized by hemolytic anemia due to excessive hemolysis. ரொம்ப தூக்கம் வருதே. அதனால நான் இப்ப தூங்கிட்டு மிச்சத்தை காலையில பார்க்க போறேன். குட் நைட்.